உன்னால் முடியும் தம்பி. இந்த படம் வந்து வெகு சிறப்பான திரைப்படம். இந்த படத்துல வந்து எல்லா விஷயங்களுமே இருக்கும். இந்த படத்தோட பாதிப்புல நிறைய படங்கள் வந்திருக்கு. இந்த படத்தோட பாதிப்புல வந்து அசுதோஷ் கோவரிக்கர் படம் பண்ணாரு. இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப தமிழ் சினிமால, இந்திய சினிமால ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் வந்து இந்த படம் 88 வெளியான படம். ஆகஸ்ட் 88 வெளியான படம். இந்த படத்துடைய சிறப்பம்சம் என்னன்னா, இதுல வந்து எல்லா இஷ்யூஸையும் கவர் பண்ணிருப்பாங்க. பாக்குறதுக்கு இது வந்து ஒரு அப்பா மகனுக்கு இடையில சண்டை, கர்நாடிக் மியூசிக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெளித்தோற்றத்துல இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து ஸ்வதேஷ் மாதிரியான படங்களுக்கு முன்னுதாரணமா அமைஞ்சது. ஒரு சமுதாய மாற்றம், ஒரு சமுதாயத்துல என்னென்னலாம் தேவை, என்னென்னலாம் இஷ்யூ இருக்கு, அது எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அமெரிக்காவில் படிச்சுட்டு இங்க MS உதயமூர்த்தின்னு ஒரு டாக்டர் இருந்தார். அப்ப அவர் மக்கள் சக்தி இயக்கம்னு ஒன்று நடத்திட்டு இருந்தாரு. அவருடைய புத்தகம், அவர் தான் இந்த படத்துக்கு வந்து கதைக்கு வந்து அவருடைய கதை தான் அது. கமலா, நம்ம பாலச்சந்தரும் உதயமூர்த்தி ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. அவர் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு அவருடைய இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மக்கள் சக்தி இயக்கணும் நடத்தினாரு. அவருடைய கதை, ஹீரோ பேரே உதயமூர்த்தின்னு அதனாலதான் வச்சிருப்பாரு பாலச்சந்தர். இந்த படத்துல சொல்லப்படாத பிரச்சனைகளே கிடையாது. அதாவது குழந்தைகள் வந்து வேலை பார்க்க கூடாது, சைல்டு லேபர்னு சொல்றோம்ல, தீப்பிடி தொழிற்சாலையில குழந்தைங்களை வேலை பார்க்க வைப்பாங்க, சைல்டு லேபர். எல்லாரும் படிக்கணும், பள்ளிக்கூடங்கள் வேணும். அதை வந்து பள்ளிக்கூடம் கமல் வந்து திறக்கிற மாதிரி பாட்டில் வரும். உன்னால் முடியும் தமிழ், அறிஞர் அண்ணா பள்ளி. அதுக்கப்புறம் வந்து சாதி மறுப்பு, கமல் வந்து சாதி மறுப்பு திருமணம் தான் பண்ணுவார் சீதாவை. அப்புறம் மக்கள் தொகை வந்து அதிகமாகக்கூடாது அப்படிங்கிற அந்த இஷ்யூவா இருக்கட்டும். அப்புறம் கிராமத்துக்கு மின்சாரம் கொண்டு வரணும். அப்புறம் குடிக்க கூடாது, குடியினால வரக்கூடிய பிரச்சனைகள், ஜனகராஜன்கோ குடிச்சிட்டு பண்ணக்கூடிய கூத்து, அவங்க சார்லிலாம். அப்புறம் கமல் போய் ஃபைட் பண்ணி அந்த கடையை மூட வைப்பாரு. ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ, விதவை திருமணம், சாதி மறுப்பு, குழந்தைகள் எல்லாம் படிக்கணும், பள்ளிக்கூடம் போகணும், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் எல்லாமே இருக்கும். அதுல மிக குறிப்பா நம்முடைய சுற்றுப்புற சூழல் நல்லா இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம மரம் வளர்க்கணுங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுப்புற சூழல் நாள். இப்ப இன்னைக்கு வந்து காசு மாசுபடுது, ஓசோன்ல ஓட்ட விழுந்துருச்சு அப்படின்லாம் இன்னைக்கு நம்ம சொல்றோம். 88ல ஒரு தாத்தா சொல்லுவாரு, கமல் சொல்லுவாரு, இந்த தாத்தா தான் என் கண்ணை திறந்தாரு. அவர் என்ன பண்ணுவார்னா, பள்ளிக்கூடமோ நம்மளால கோயிலோ பள்ளிக்கூடமோ கட்ட முடியாது, என்னால வந்து டெய்லி நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு செடியில மரத்தை வளர்ப்பேன், ஒரு செடி வளர்ப்பேன். அந்த செடி வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை வெளியில கொண்டு போய் நடுவேன். டெய்லி 2ன்னு ஒரு கணக்கு, அது இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லி அவர் டெய்லி மரம் நடுவார். அதாவது இந்த உலகத்துக்கு நம்ம வந்து குழந்தை குட்டிகள்லாம் விட்டு போகணும்னு அவசியம் இல்லை, மரத்தை கூட விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாரு.